குழு உறுப்பினர்கள் ஒருத்தர் வந்து ஆட்சேபனை தெரிவித்து லெட்டர் எழுதுறாரு. அது தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தலை. எங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு, லெட்டர் மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி போகுது, அப்பீல் போகுதுன்றதை எங்களுக்கு தெரியப்படுத்தலை. மீண்டும் அவங்க சொன்ன கட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இது வரைக்கும் டில் டேட் என்னென்ன கட் சொன்னாங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக இது பண்ணியிருக்கு. ஆனாலும் ஏன் இழுத்தடிக்க என்ன காரணம் அப்படின்னு தானே கொஸ்டின் பண்ணுறாங்க. சென்சார் போர்டுக்கு டெக்னிக்கலாக அவங்க அந்த விஷயத்தை தான் அணுகுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து 5ஆம் தேதி சொல்லிட்டோம், ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்ப போகிறோன்ட்டு. இன்னொன்று, இவங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு வராங்க. மறுக்கிறாங்க, தள்ளுறாங்கன்னா எதாவது பண்ணலாம். அப்போ கொடுக்கறதுக்கு முடியாது. எங்களுடைய ஒர்க்கு நாங்கள் இது ரிவைஸ் கமிட்டி அனுப்பிச்சு பார்த்து எல்லாம் பண்ணி தான் கொடுக்க முடியும். அதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம். அப்புறம் நாங்கள் என்ன வேலை செய்யணுன்ட்டு இவங்க வந்து எங்களை நெருக்குறாங்க அப்படின்றது தான். இதை தான் நான் சொல்கிறேன். 60 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பேசி கீசி ஒரு 20 நாள் 30 நாளில் பார்த்துருந்தா ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இந்த பட தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்கலாம், கோர்ட்டோ மற்ற விஷயங்களோ. அப்போ ஜனவரி 9ன்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். நீங்கள் தட்கலில் போட்டு ஒரு வாரம் 15 நாளில் நீங்கள் 10 நாளில் பார்க்கணுன்னா இப்போ வந்து முட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த தேதி இவ்வளோ விடுமுறை நாட்கள் வருது, இதில் ரிலீஸ் பண்ணுன்றது தான் பிரச்சனை. அவங்க அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதெல்லாம் ரிவைஸ் கமிட்டியில் அனுப்பிச்சு தான் பண்ணணுன்றாங்க. இன்றைக்கி நீதிமன்றம் தணிக்கை சான்றிதழ் ஓகே பண்ண பிறகு இவருக்கு அதிகாரம் இல்லை, வாரிய தலைவருக்கு அதிகாரம் இல்லை, அதனால் இந்த தீர்ப்பை நாங்கள் ரத்து பண்ணணும்னு அவங்க கொடுக்குறாங்க. அதனால் சட்ட நடைமுறை இவங்க பெஞ்சுக்கு போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், இதுலன்னா டிவிஷன் பெஞ்சு போவாங்க. டிவிஷன் பெஞ்சில் இன்றைக்கி மனுவாக தாக்கல் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துக்கிறோன்றாப்புல. அதுவும் பல விஷயங்கள் இருக்குது அதில். இன்றைக்கி எடுத்துக்கலாமா, மண்டே எடுத்துக்கலாமா, ஏன்னா இவங்க காலவரையின்றி தள்ளி வச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்றைக்கி அவர் வந்திருக்காரு டெல்லியிலேருந்து, தலைமை வழக்கறிஞர் வந்திருக்காரு சுந்தரேசன். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ அவர் இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது 4 வாரம் தள்ளி வைக்கலாம் இந்த இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சிட்டே மறுத்துட்டாங்க. அதனால் இப்போவே ஆர்கியூமெண்ட்டு இப்போ இன்றைக்கி போடுறாங்கன்னா மண்டே வச்சுக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் இது இருக்குது, ஆர்கியூமெண்ட் மண்டே வச்சுக்கலாம் அப்படின்னா இவங்களும் படத்தை தள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள்.